வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம இயேசுவோட பாடுகளுக்கு பின்னாடி இருந்த இதயத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு தனிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தருணத்துக்குள்ள போக போறோம். இது வெறும் ஒரு ஜபம் இல்லைங்க, இது ஒரு மாபெரும் நோக்கத்தோட பிரகடனம். யோசிச்சு பாருங்க, மரணத்தை சந்திக்க போற ஒருத்தரோட கடைசி மணி நேரங்கள்ல அவரோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில் தான் அடுத்து நடக்க போற எல்லா சம்பவங்களோட ஆழத்தையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல். இதுக்கு வர்ற பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அந்த இடத்துல பயமோ இல்ல ஒருவித பதட்டமோ இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு தெளிவான நோக்கம், அசைக்க முடியாத ஒரு கவனம் மட்டும்தான் இருந்துச்சு. இதுதான் யோவான் 17ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கற அந்த ஆழமான அமைதியோட ரகசியம். பாருங்க, இயேசு சிலுவைய ஒரு தோல்வியா இல்லனா ஒரு முடிவா பார்க்கல. அதுக்கு முன்னாடியே தன்னோட வாழ்க்கை பணிய முழுமையா செஞ்சு முடிச்சிட்டு தான் அவர் பார்க்கறாரு. இது ஒரு தோல்வியோட ஆரம்பம் இல்ல, ஒரு மகத்தான வேலைய வெற்றிகரமா முடிச்சதோட அறிவிப்பு. இது ஒரு 3 படியா நம்ம பார்க்கலாம். முதல்ல என் வேலை வந்துவிட்டது அப்படின்னு அவர் சொல்லும்போது அதுல ஒரு துயரம் இல்ல, ஒரு நோக்கம் இருக்கு. அடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வச்சு அவர் ஒரு புதுவிதமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கறாரு. கடைசியா தன்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இது எல்லாமே தற்செயலா நடக்கல, இது ஒரு தெய்வீக திட்டம்னு நமக்கு நல்லாவே புரியுது. சரி, இப்போ நித்திய ஜீவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இயேசு கொடுக்கிற ஒரு ஆழமான அர்த்தத்தை பார்ப்போம். அது சும்மா சாகாம இருக்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல அது தேவனோடையும் இயேசுவோடையும் ஒரு ஆழமான தனிப்பட்ட உறவை வளர்த்துக்கிறது. இந்த உறவை ஏற்படுத்துறது தான் இயேசுவோட பணியோட மைய நோக்கமாவே இருந்துச்சு. தான் வேலைய முடிச்ச திருப்தியோட இப்போ இயேசுவோட கவனம் அவர் மேல இருந்து இந்த உலகத்துல விட்டுட்டு போக போற அவரோட அன்பானவங்க மேல திரும்புது. உண்மையிலேயே இந்த ஜெபத்துல இதுதான் ரொம்ப உருக்கமான ஒரு பகுதி. தன்னோட மரணத்துக்கே வாசல்ல நிக்கிறாரு, ஆனா தனக்காக ஜெபிக்கல. அதுக்கு பதிலா இந்த உலகத்துல தன்னோட வேலையை யாரு முன்னெடுத்துட்டு போக போறாங்களோ அந்த சீடர்களுக்காக ஜெபிக்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு தன்னலமற்ற அன்பு பாருங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக இயேசு 3 முக்கியமான விஷயங்களை கேட்கிறாரு. 1, அவங்கள தீமையில இருந்து பாதுகாக்கணும். 2, அவங்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். 3, அவங்க சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படணும். ஏன்னா எதிர்காலத்துல அவங்க சந்திக்க போற சவால்களை சமாளிக்க இந்த 3 எவ்வளோ அவசியம்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த கோரிக்கைகள்ல ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு இயேசு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்க. இது சும்மா எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு இல்ல, பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்னா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஆழமான ஆன்மீக இணைப்பு அவங்கக்குள்ள இருக்கணும்னு கேட்கிறாரு. எதுக்குன்னா இந்த ஒற்றுமையை பார்த்துதான் உலகம் இயேசுவா அனுப்புனது தேவன்தான்னு தெரிஞ்சுக்குமா. ஆனா இயேசுவோட ஜெபம் அந்த ரூமோட முடிஞ்சு போகல. அது காலத்தையே தாண்டி இன்னைக்கு நம்மள வந்து சேருது. அந்த ஜெபத்தோட பார்வை இப்போ இன்னும் பெருசாகுது. அவர் எப்படி அந்த வரலாற்று தருணத்தையும் நம்ம இருக்கிற அந்த காலத்தையும் ஒன்னா இணைக்கிறாருன்னு பாருங்க. இவர்களுக்காக மாத்திரமல்ல, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த ஜெபம் நேரா உங்களுக்கும் எனக்கும் வந்து சேருது. அப்போ நமக்காக, அதாவது எதிர்கால விசுவாசிகளுக்காக அவர் என்ன கேட்கிறார்? மறுபடியும் அதேதான், ஒற்றுமை. தேவனோட அன்பை நாம எல்லாரும் அனுபவிக்கணும், நாம உலகத்துக்கு ஒரு சாட்சியா வாழணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு நாள் நாம எல்லாரும் அவரோட இருந்து அவரோட மகிமைய பார்க்கணும்னு ஜெபிக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதின்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நாம இந்த ஜெபத்தோட இதய பகுதிக்கே வர்றோம். இது எல்லாத்தையும் இயக்குற அந்த ஒரே ஒரு சக்தி, அது என்ன? சொல்லப்போனா இதுதான் அந்த முழு அதிகாரத்தோடையும் சாரம். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த தியாகம்? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அன்பு. இது வெறும் ஒரு உணர்ச்சி இல்ல, இது ஒரு செயல். வழங்கப்படுற அன்போட ஆழத்தை இந்த வார்த்தைகள் நமக்கு அப்படியே புரிய வைக்குது. பிதா குமாரன் மேல வச்சிருக்கிற அதே தெய்வீக அன்பு இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுது. இதை விட ஆழமான ஒரு இணைப்பு இருக்க முடியுமா? அதனால நாம இந்த பகுப்பாய்வை முடிக்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயேசுவோட பாடுகளை நாம பார்க்கும்போது அதை ஒரு விரக்தியோட அடையாளமா பார்க்கக்கூடாது. அது ஒரு பணியோட நிறைவேற்றம், ஒரு நோக்கத்தோட உச்சம், அப்புறம் எல்லையே இல்லாத அன்போட வெளிப்பாடு. இப்போ இந்த கேள்வியை நாம யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஜெபம், அதாவது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த ஏன் அப்படிங்கிற காரணத்தை நம்ம காட்டுது இல்லையா? அப்போ இந்த வெளிச்சத்துல சிலுவை, உயிர்த்தெழுதல் இதெல்லாம் பார்க்கும்போது உங்க பார்வை எப்படி மாறுது? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றாய் நாம் சேர்ந்து வாழ்வோம், அன்பின் வழியில் முன்னே போவோம், உண்மை ஒளியில் நின்று நிற்போம், நித்திய வாழ்வு நமக்கே வரும். வானம் நோக்கி
பேசினார். இதயம் முழுவதும் அன்பை காட்டினார். நேரம் வந்தது என்று சொன்னார். தீயாக பாதையில் நடந்தே சென்றார். அவர் செய்தது எல்லாம் முடிந்தது. அன்பின் வழி இப்போது திறந்தது. நாமும் அந்த வழியில் செல்லலாம். உண்மை வாழ்வை கண்டுபிடிக்கலாம். ஒன்றாய் நாமும் சேர்ந்து வாழ்வோம். அன்பின் வழியில் முன்னே போவோம். உண்மை ஒளியில் நின்று நிற்போம். நித்திய வாழ்வு நமக்கே வரும். நம்மை காக்க அவர் ஜெபித்தார். தீமையிலிருந்து தூரம் வைத்தார். உண்மை வழியில் நம்மை நடத்த ஒன்றாயிருக்க சொல்லி வைத்தார். உலகம் பார்க்க நாமும் ஒளி. அன்புதான் நம்மோடு வழி. ஒன்றாயிருந்தால் பலம் அதிகம். அதுவே வாழ்வின் உண்மையான ரகம். அன்புதான் சக்தி, அன்புதான் தீ. இதயம் முழுவதும் எரியும் தீ.